நண்பர்களுக்கு வணக்கம். இது என்னுடைய மாடித்தோட்டம். இயற்கை முறையில் நான் வளர்க்குற மாடித்தோட்டம். இதில் சிறகவரை நிறையா காய்ச்சிருக்கு. இன்றைக்கி இதில் அறுவடை பண்ணி தான் நம்ம ஒரு புதுவிதமான ஒரு சமையல் செய்ய போகிறோம். சிறகவரைனா வேறு ஒன்றும் இல்லை, அவரையோடைய ஒரு வெரைட்டி இது. நம்ம அவரைக்காயை சமைக்கிற மாதிரியே பொரியல், சாம்பார் அது மாதிரி எல்லாமே செய்யலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பகோடா செய்ய போகிறோம். இந்த அவரை பார்க்கறதுக்கு இந்த இறகு மாதிரி இருக்கிறதால தான் இதுக்கு சிறகு அவரைன்னு சொல்கிறோம். நம்ம அறுவடை பண்ணியாச்சு. நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற பஜ்ஜி மாவே நான் எடுத்துக்கிட்டேன். அதில் சிறகு அவரையை பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இதில் கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உதிரி உதிரியாக அப்படியே போட்டுட்டு சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு நல்லா முருவலாக, அதாவது நல்லா மொறுமொறுப்பாக இதை நம்ம பகோடா கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இது நம்ம இயற்கை முறையில் வளர்த்த காய்கறி. பசங்களுக்கு இது மாதிரி ஒரு புதுவிதமாகவும் செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பகோடா ரெடி. சிறகவரை பகோடா. இயற்கை இறைவனே நன்றி, வணக்கம். ஹாப்பி கார்டனிங்.